இந்த ஊர்ல பொண்ணுங்க உடம்புல பூந்துகிட்டு இருக்க பாட்டிங்களோட பேய்ங்கெல்லாம் சீரியல் முடிஞ்சாதான் போவோன்னு நிக்கிறாங்க. ஆனா அந்த சீரியல்காரங்களும் அந்த சீரியலை முடிக்காம இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதனால ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா, இவனே ஆளுங்களை கூட்டு வந்து அந்த சீரியலோட எபிசோடெல்லாம் கடைசியில ஷூட் பண்ணி அதை வந்து இவனோட கேபிள் டிவி மூலயமா ஒளிபரப்பலான்னு பிளான் பண்ணி எல்லாரையும் கூட்டு வந்து நடிக்கவும் வைக்கிறான். இந்த போலி ஆக்ட்ரஸை பார்த்துட்டு பொண்ணு உடம்புல இருக்க அந்த பாட்டி பேய்ங்கெல்லாம் முதல்ல நம்ப மாட்டேங்குதுங்க. இவனுங்களும் பக்கத்துல உட்காந்து பேசி நம்ப வச்சிடறானுங்க. இதனாலே ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் கேபிள் டிவி தான் வேணும்னு சொல்லி டிஷ் டிவியை தூக்கி போட்டுறானுங்க. நாடகத்தில் வர ஹீரோயினும் சேர்ந்துட்டா போதுன்னு சொல்லி இவனுங்க பிளான் பண்ணி என்ன ஷூட்டிங் பண்ணுறானுங்கன்னா, ஹீரோ கிட்ட அந்த பொண்டாட்டி சொல்கிறா, இந்த மாதிரி நான் வேலையை விட்டு நின்றுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உங்க கூட இருந்துடுறேன்ன உடனே இவங்களும் அதே மாதிரி ஷூட் பண்ணி எல்லாருக்கும் ஒளிபரப்புறானுங்க. ஆனால் பேய்கள்லாம் பார்த்த உடனே டென்ஷன் ஆகி இந்த எபிசோடு எங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. ஹீரோ தான் ஒய்ஃபுக்கு அடிப்படுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் ஊரில் இருக்கிற பொம்பளைங்கிட்டையுமே கொடுத்து நீங்களே இந்த கடைசி எபிசோடுக்கான ஸ்கிரிப்டை எழுதுங்கன்னொடனே அவங்களும் எழுதி அதை ஒளிபரப்புறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எந்த எபிசோடுமே வரல. எல்லா டிவியும் குறைன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா அந்த டிஷ் கம்பெனிக்காரன் கேபிள் கம்பெனி தான் எல்லாரும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேபிள் கம்பெனியில் இருக்க டிரான்ஸ்மிட்டரை பிடிங்கி விட்டுறான். ஹீரோவும் பிளான் பண்ணி ஊரில் இருக்க எல்லா டிவியும் கலெக்ட் பண்ணி கிரவுண்டில் வச்சு ஒரே ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எல்லா பேய்களையும் அந்த இடத்துல உட்கார வச்சு நாடகத்தை போடுறான். அந்த நாடகத்தில் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான், நீ வேலையெல்லாம் விட வேணாம், நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்தே முடிவு எடுப்போம், நீ உன் இஷ்டம் போல் வாழுன்னொடனே இந்த பேய்களும் மனசாரி அங்கேருந்து எல்லாமே கிளம்பி போயிடுதுங்க. ஹீரோவும் சந்தோஷமாயிடுறான்.